எஸ், தேர்தல் அறிக்கைகள் என்ன அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துது, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த இளைஞர்கள் நிறைய பேர் பேசுறதை கேட்டப்போவே இந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கைன்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானது ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. நான் நண்பர் சொன்னது போல இவங்க எல்லாம் அடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ்க்காக தயாராகிறவங்க. உண்மையிலேயே அதனால ரொம்ப ஸ்டார்ட்லிங்கா இருக்கு. ஏன்னா அவர் சொன்ன நண்பர் சொன்ன மாதிரி 30% மேனிஃபெஸ்டோ, அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அசம்பிளில கூட பெரிய இம்பாக்ட் இருக்கும். பார்லிமெண்ட்ல இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது உண்மையிலேயே பிஜேபி ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் இருக்கு. ஏன்னா வரக்கூடிய செய்திகள் 16ஆம் தேதின்றாங்க, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு 2 நாள் தான் இருக்கும் தமிழ்நாட்டில். சரி, எந்த அளவுக்கு அதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க தெரியல. பட் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது, பார்லிமெண்டா இருந்தாலும் கூட தேசிய கட்சிகளை பொறுத்தவரை முன்பு மாதிரி தேசிய அளவில் ஒரே ஆட்சிக்க வச்சு எல்லாத்துக்கும் ஒரே மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ண முடியாது. ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் இல்ல கூட்டணியில் இல்லாத கட்சிகளோ இல்ல இந்த மாநிலங்களுடைய நலன்களையோ உரிமைகளோ அதையெல்லாம் இந்த கன்சிடரேஷன்லாம் எடுத்துக்கிட்டு தான் தேசிய அளவில் ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா கூட சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப மாநிலங்களுடைய கோரிக்கைகளை உள்ளடக்கி தான் தேசிய கட்சிகளே அது நீங்க கேட்டீங்க கோர்ஸ் கரெக்ஷன் கேட்டதுக்கு அவங்க கண்டினியூஷன் சொன்னாங்க. டெஃபினட்டா கோர்ஸ் கரெக்ஷன் தான். டிஎம்கே எப்படி எக்ஸம்ஷன் மாத்திக்கிறாங்களோ அது போல அவங்க ராகுல் காந்தி ஏற்கனவே சொன்னாரு 2011 காஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டு நாங்க வெளியிடாதது தப்பு தான், வருத்தப்படுறான்னு மன்னிப்பு கேட்டாரு. அப்ப அந்த அளவுக்கு தேசிய கட்சிகளுடைய பார்வையை அவங்க மாத்துறாங்க. அப்ப பாஜக மட்டும் தான் காங்கிரஸோட சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய அடிப்படை வாக்கு வங்கி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அல்லது வெளியில போயிருக்குன்னா அதெல்லாம் திரும்ப பெறுவதற்கான, குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது இந்த ஏரியால ட்ரைபல் இந்த ஏரியாக்களுக்கான திட்டங்களா அல்லது ஓபிசி அரசியலும் இப்ப அவங்க முழுமையா கையில் எடுக்கிறாங்க, மையப்படுத்துறாங்க. இல்ல, அதுவும் ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த 10 ஆண்டுகள்ல பாஜக எதையெல்லாம் தவறிச்சோ அதையெல்லாம் கருத்தில் எடுத்துட்டு தானே உள்ளடக்கி தானே ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய வேண்டியிருக்கு. நீங்க அது காஸ்ட் சென்சஸ் செய்வேன்றதா இருக்கு, மாநில ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா சில விஷயங்களை அட்ரஸ் பண்ண தொடங்குறாங்க அப்படிங்கிறீங்க. அது சில விஷயங்கள் நேஷனல் லெவல் ராமிபிகேஷன் இருக்கக்கூடியது சேர்த்து தான் எடுத்துக்கிறாங்க. அதுல பாஜக எதெல்லாம் தவறு விட்டதோ அதையெல்லாம் அவங்க கோரிக்கைகளா சேர்த்துறாங்க. ஆனா இதெல்லாம் நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம்னு சொல்லும் போது பாஜக நிச்சயமா அட்ரஸ் பண்றதுக்கு விஷயங்களே இல்லாம போகுது.